காய்ஸ் இங்கே திடீர்னு ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் வந்து ஃபால்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக ஸ்டார்ட் ஆகிருக்குது இந்த இடத்துல புதுசாக. கைஸ் இங்கே வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட் கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். டிக்கெட் எடுத்துகிட்ட பிறகு தான் வந்து மேலே இங்கே பாருங்கள், இங்கே டிக்கெட்டு கவுண்டரு, அங்கே வந்து செக்கிங். இதை முடிச்சுட்டு தான் நம்ம போக போகிறோம். வாங்க, எவ்வளோ டிக்கெட்டுன்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் டோக்கன் வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், டிக்கெட் நம்ம என்னென்னா அடல்ட்டுனால் வந்து 50, ஸ்டூடெண்ட்ஸ்னால் 10 அந்த மாதிரி. அப்புறம் ஒரு கேமரா டிஎஸ்எல்ஆர் நம்ம ஒன்று வச்சுருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு டைம் வந்து டிஎஸ்எல்ஆருக்கு நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து பைக்குக்கு வந்து 10 ருபீஸ். ஸோ டோட்டலாக வந்து 170. அப்புறம் இங்கே வந்து நம்ம ஹெல்மெட்டை வந்து இங்கே கொடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து ஒரு 5 ருபீஸ். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது வந்தேன். அப்போல்லாம் இந்த மாதிரியெல்லாம் போடல, சும்மா நார்மலாக இருந்தது. இந்த சைடில் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு இத்து போன மூங்கிலாக இருந்தது. இப்போ வந்து எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாப் வியூவுக்கு தான் போக போகிறோம். அதுக்கப்புறமா தான் வந்து கீழே போய்ட்டு ஃபுல் ஃபால்ஸையும் வந்து பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து இப்போது மேலே இருக்கிற வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். தண்ணி வந்து கொஞ்சம் கம்மி தான், தண்ணி நிறைய வரவில்லை. அப்படி ஃபுல்லாக லைட்டாக தான் வரும் போல் இருக்குது. சரி போய் பார்ப்போம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியல. இங்கேருந்து பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. ஒரு வேளை வந்து ஃபால்ஸில் நிறையா வந்தாலையும் வரலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்த பார்த்துருவோம். இந்த இடம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் வரும்போது ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா நான் தெரியல, 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரே ஃபன்னு. வெறும் கட் பனியன் மட்டும் போட்டுன்னு ஒரு பெர்முடாவில் வந்தேன். அப்படியே வலிக்குன்னு போய் விழுந்தது, அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஃபுல்லாக ஸ்கூல் காலேஜஸ் தான் இருக்குது அங்கே போல இருக்குது. ஸோ ஓகே, அப்படியே நீங்கள் இந்த விஷுவலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு எங்கேருந்து ஊற்றுதுன்னு தெரில. ஆமாம் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வருது. இப்போ இங்கே வர மாதிரியெல்லாம் இல்லை. அப்படியே காட்டுறோம் பாருங்கள், இங்கே இவ்வளோ தான் வருது, இவ்வளோ தான் தண்ணி ஊற்றுது. ஸோ சொன்ன மாதிரி ஜூன் ஜூலையில் வந்தால் தான் வந்து சூப்பராக இருக்கும் போல். கொஞ்சம் ஏமாற்றம் தான், தண்ணி ரொம்ப கம்மியாக தான் போய்கிட்டு இருக்குது. கீழே அலோவ் பண்ணுறாங்களான்னு நான் தெரியல, கீழே போய் பார்ப்போம். இப்போது வந்து வாட்டர் ஃபால்ஸோட கீழே போயிட்டுருக்கோம். ஃபால்ஸுக்கு கீழே இல்லை, கரெக்டாக தான் சொல்கிறேன்னான்னு தெரில, வளரனான்னு தெரில, கொஞ்சம் மூச்சு வாங்குது. இங்கேருந்து வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் கீழே போயிடலான்னு நினைக்கிறேன். வழி நல்லா தான் இருக்குது. சரன்னு போகிறோம். அங்கே வந்து தண்ணி எப்படி வருதுன்றத பார்ப்போம். இப்போ தான் தண்ணி வருது. எப்படி வரும்னா அப்படியே இந்த பாறை ஃபுல்லாக ஊற்றும். ஆனால் இப்போ பாருங்கள், ஐயே அங்கதான் இருக்குது. ஒரே வருத்தமாக இருக்குது. வருத்தம், கஷ்டம், ரொம்ப ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா நான் நிறையா எதிர்பார்த்து வந்து என் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுச்சா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. ரொம்ப கம்மியாக வருது தண்ணி. ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கிறேன் காய்ஸ். பாருங்கள், இதுதான் வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ்னால் நம்ப முடியல. மழை இல்லாத சீசனில் இப்படி தான் வருது. அது ஃபுல்லாக கவர் ஆகி ஊற்றும். இப்போ இது மட்டும்தான் ஊற்றுது. இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஃபால்ஸுன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக ஊற்றும். இப்போ அது 2 இடம் மட்டும்தான் ஊற்றுது. ஸோ சேட்.
இந்த பாறை ஃபுல்லாக வரும்போது வந்து இந்த இடத்துலலாம் வந்து நம்மளால் வரவே முடியாது. அந்த இடத்துலேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டுருப்பாங்க கேட்டு. இங்கே இது வரைக்கும் வந்து ஷூட் பண்ணுற அளவுக்கு வந்து பர்மிஷனே இருக்காது. ஷூட் இல்லை, இந்த இடத்துலலாம் வரவே முடியாது, ஏன்னா அவ்வளோ தண்ணி போகும். ஸோ மழை காலத்தில் வந்தால் தான் அந்தமாரி வியூவை பார்க்க முடியும் போல இருக்குது. ஏமாந்து விட்டேன். இது ஃபுல்லாக தண்ணி வந்தால் இப்படி இருந்திருக்கும். சே, ஒரே கஷ்டமாக இருக்குது. காய்ஸ், இங்கே திடீர்னு ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துலையும் வந்து ஃபால்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த இடத்துல புதுசாக இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து வரும். இப்போ வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி அதிகரித்து இப்போ அந்த இடத்துல மட்டும் தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் நிறையா வரும் போல இருக்குது. ஸ்டார்டிங்லேயே எடுக்க மறந்துட்டேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். ஆனால் இந்த இடத்துல நிறையா தண்ணி ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மிஸ்டர் டாம் ஏஸ்டின் வந்துட்டு இருக்காரு. நீங்கள் எப்போ கிளம்புறீங்க? அதரப்பள்ளி ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்ஸ்.